வணக்கம். தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்காளத்துல சட்டசபை தேர்தல் முதல் கட்ட தேர்தல் மேற்கு வங்காளத்துல 23ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. தமிழகத்துல ஒரே கட்டமா 23ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. ஸோ இந்த 2 தேர்தலுக்கான பரப்புரைகள் இன்றையோட நிறைவு பெறுகிறது. ஸோ இன்றைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு அப்புறமா வந்துட்டு பிரச்சாரம் அப்படின்றது இருக்காது அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். ஸோ மேற்கு வங்காளத்துல யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கல் வியூஸ் அவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் பிஜேபி 2 பேரும் எதிரெதிர் துருவத்திலிருந்து போட்டியிடுறாங்க. கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், ஐஎம்ஐஎம் இந்த மாதிரியான கட்சிகளும் அங்க களத்துல இருக்கிறாங்க. ஆனா போட்டி அப்படின்றது திரிணாமுல் காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபி அப்படின்ற மாதிரி இருக்குது. 294 சட்டமன்ற தொகுதிகள், 148 பிளஸ் இடங்களை பிடிப்பவர்கள் மெஜாரிட்டியோட ஆட்சி அமைப்பார்கள். மமதா பானர்ஜி 3வது முறையா இருக்கிறாரு. 4வது முறையா நான் தான் வருவேன் அப்படின்ற மாதிரி அவர் முனைப்பு காட்டிட்டு இருக்கிறாரு. பிஜேபி இந்த முறை நாங்க ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி அவர்களும் முனைப்பு காட்டிட்டு இருக்காங்க. யாருக்கான வாய்ப்புகள்? தேர்தலுக்கு முந்தைய பொலிட்டிக்கல் வியூஸினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள். பிஜேபி 160ல இருந்து 182, திரிணாமுல் காங்கிரஸ் 106ல இருந்து 128, காங்கிரஸ் 1ல இருந்து 5, மற்றவர்கள் 1ல இருந்து 3ன்னு சொல்லி இருக்காங்க. சோ கிளியரான மெஜாரிட்டியில பிஜேபிக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கல் வியூஸ் சொல்லி இருக்கிறாங்க மேற்கு வங்காளத்தை பொறுத்த மட்டும். சோ பார்க்கலாம் யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.